கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா வரலாறு படத்துக்காக அவர் பட்ட அந்த ஒரு கஷ்டம்னு சொல்லலாம், இல்லை அவர் போட்ட கடின உழைப்புன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஸோ அந்த 3 கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ குட் பேட் அக்லி சேம் 3 கேரக்டரு, 3த்துக்குமே உடம்பை ஏற்றி இறக்கி ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் சப்பியாக காமிச்சிருக்காங்க, இன்னொரு கேரக்டர் ரொம்ப பில்லா படத்தில் பார்த்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இவ்வளோ பெரிய உழைப்பை இந்த படத்துக்கு தான் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்காத்த அஜித், அதுக்கு முன்னாடி உள்ள ஆரம்ப காலத்து அஜித், இப்போ உள்ள அஜித், ஒரு 3 கெட்டப் போட்டிருக்காங்க. வரலாறு படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா வரலாறு படம் எடுத்ததே பெரிய வரலாறு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் அந்த படம் எடுக்கப்பட்டு ஃபைனான்சியல் பிரச்சனையினால் முடக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எப்படி வந்ததோ 2-3 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் வந்துச்சு. வந்திருந்தாலும் கூட அந்த அந்த டான்ஸர் கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், உடம்பு இழைச்சதாக இருக்கட்டும், டோட்டலாக அது அந்த இன்னொரு அஜித் வந்து வேறு மாதிரி, அப்பா பையன் அஜித் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அஜித்தினுடைய உழைப்பு ரொம்ப 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 முக்கியமான உழைப்பு. அது அஜித்தினுடைய கேரியர்லேயே வரலாறு படம் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிங்கில் ஸ்கோர் பண்ண படம்.